ஜெபிப்போம். கர்த்ததாமே நமக்கு இந்த ஆராதனை ஆசீர்வாதத்தை தரும்படிக்காகும் தடைகளை நீக்கி ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நேரலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் எந்த ஒரு தடை இல்லாமல் தொடர்ந்து காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படிக்காக ஒவ்வொருவரும் குடும்பத்தோடு ஆராதனையில் பங்கு கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படிக்காகும் தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி ஒவ்வொரு பகுதியை ஆசீர்வதித்து ஆவிக்குள்ளாய் மாற்றும்படிக்காக ஒரு மனதோடு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உன்னதமான தேவனே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். 24 மூப்பர்கள் 4 ஜீவன்கள் மத்தியிலே விளாவிக் கொண்டிருக்கிறவரே நாங்களுமே உயர்த்துகிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தியபரனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏக சக்ராதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீதியின் சூரியனே உமக்கு ஸ்தோத்திரம். நிர்மல ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடுறதுக்கு புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்த தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகத்துவமுள்ள ராஜாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை பொருந்திய பட்டயமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுதுமாய் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயானது ஆண்டவரே எங்கும் பரவி கொண்டிருந்தாலும் கர்த்தர் கிருபையாய் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வருகிற உம்முடைய தயவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தேவைகளை எங்களுக்கு சந்தித்து எங்களை போஷித்து பராமரித்து நடத்தி வருகிற உம்முடைய தயவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் போக்கிய வரவியும் இது முதற்கொண்டு நீர் பாதுகாத்து வருகிற உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல ஆண்டவரே நீங்கள் இவ்விட வருகிற வரைக்கும் எங்களை சுமந்து கொண்டு வந்தீங்களேப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த நாட்களில் ஆண்டவரே சபைகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் ஒரு மனதாய் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே கூடியிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் அவரவர்கள் வீடுகளிலே காணப்பட்டாலும் கர்த்தாவே நாங்கள் ஒரு மனதாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா அந்த ஆராதனை நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிப்பீராக. தடைகள் யாவும் நீக்குங்கப்பா. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால் அதை கன்று போவதாக. எல்லா கருவிகளும் ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம் ஆண்டவரே. எந்த தடையின்றி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நேரலிலே பார்க்கிற ஒவ்வொருவரும் தொடர்ந்து இணைப்பிலே காணப்பட ஆண்டவரே இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தடையில்லாமல் கர்த்தாவே கலந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. நம்முடைய கரத்தில் சகலவற்றையும் தாழ்த்தி கொடுக்கிறோம் ஆண்டவரே. துவக்கம் முதல் முடிவு வரையில் நம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே தங்கியிருக்கும்படி ஜெபிக்கிறோம். நம்முடைய ஆளுகைக்குள்ளே முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை வேளையை கர்த்தர் எங்களுக்கு விசேஷித்த விதமாய் ஆசீர்வதித்து தாருங்கப்பா ஆண்டவரே. நீர் விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற இந்த நேரத்துறை ஆண்டவரே நீர் எங்களை விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நம்முடைய கரத்தில் சகலவற்றையும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் குடும்பத்தோடு ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கு கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக ஆண்டவரே. பேச போகிற தாசனை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க அவரை மறைத்து கொள்ளுங்கப்பா. நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய சத்திய வசனம் எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசுங்க. எங்களை பலப்படுத்துங்க எங்களை சீர்படுத்துங்க எங்களை ஸ்திரப்படுத்துங்கப்பா எங்களை நிலை நிறுத்துங்கப்பா ஆண்டவரே. நம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் உட்காரலாம். நம்ம மத்தியில சகோதரர்கள் வந்து பாடல் ஆராதனை நடத்துவார்கள்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆன்லைன் மூலமாகவும் அவர் வீட்டிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூடி சேர்த்து இந்த ஆராதனையிலே பங்கு பெற செய்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த நாளிலும் சுதந்திர தின நாளிலே உங்கள் அனைவரும் சந்தித்ததில் கர்த்தருடைய நாமத்திலே நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. சபையின் சார்பிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேசங்கள் எல்லாம் மூன்றாவது அலையை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு தேசமும் இனி எப்படி சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம், இன்னும் எப்படி நம்ம நடக்க போகிறோம்னு பயந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் சொல்கிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நாம் எல்லோரும் சேர்ந்து விசுவாசித்து பாட போகிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, சேனைகளின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திருவார். அல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனை கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனை கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே,
காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அவர் எப்ப செய்வார்? முதலாவது சரணத்துல நாம் பாடினோம், நம்மளுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. எப்போ நம்முடைய பலத்தை ஒன்றுமில்லை என்று நாம் நினைக்கிறோமோ அப்போ கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சும்மா இருந்தீங்கன்னா அவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். எல்லா விதத்திலையும் நம்ம ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்தே நாம் காணப்படும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கொள்ளை நோய் நாட்களிலும் நம்ம ஆண்டவர் கடத்துல ஒப்பு கொடுத்துட்டோம். ஆண்டவர் கடத்துல அப்பா நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லோரும் அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். நம்முடைய தேசத்திலே அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே உங்கள் நாமம் பரவ வேண்டும். ஆண்டவரே, எங்கள் தேசம் உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவரே அப்பா, இந்திய தேசம் உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட என் தேவன் நீங்க கிருபை பாராட்டுவீராக, சர்வ வல்லவ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி நம்ம இன்னொரு பாடலையும் பாடப்போகிறோம். இந்தியாவில் இயேசு நாமம் இன்றை கூற வேண்டும், இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும். நம்ம எப்பவுமே நம்ம இந்திய தேசம் ஒரு ஸ்பெஷலானது. நம்ம இந்திய தேசம் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவ்வளவாய் கர்த்தர் நம்முடைய தேசத்தை அவர் நேசிக்கிறார். அதனால தான் அவருடைய சீஷரையே இந்த இந்திய தேசத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. அதனால தான் நமக்கு ரட்சிப்பு இந்த நாளிலே நமக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தர் நம்முடைய இந்த தேசத்தை நேசிக்கிறார். இன்னும் அவருடைய நாமம் நம்முடைய தேசத்தில் பரவ வேண்டும். தேவனை அறியாதவர்கள் அவரை பற்றி அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் வருகிற நாட்களிலே பெரிய காரியங்களை செய்யும்படியா நாம் எல்லோரும் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும், இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும், இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும். ஒரு விஷயம் சொல்வோம், இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும், இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும், இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும். எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும், எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும். கர்த்தரின் வல்ல நாமம் உயர்த்தியாக வேண்டும், கர்த்தரின் வல்ல நாமம் உயர்த்தியாக வேண்டும். இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும், இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும், இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும். அக்கினி இறங்க வேண்டும், அற்புதம் விளங்க வேண்டும், அக்கினி இறங்க வேண்டும்,
கர்த்தர் உங்களை என்னைய தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த இந்திய தேசத்துல இன்றைக்கு நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா, நீ ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புக்குள் நடத்த கர்த்தர் உங்களை என்னையும் தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை என்னையும் தான் நம்மளை முன்குறித்து வைத்திருக்கிறார். நம்ம நினைக்கலாம் நம்மளாம் ஒன்றுமில்லையே, நம்ம என்ன செய்ய முடியும் நினைக்கலாம். ஆனால் உன் நிமித்தமாய் உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் நிமித்தமாய் உங்கள் தெருவில் உள்ள ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் நிமித்தமாய் உங்களுடைய சபைகள் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் நிமித்தமாய் உங்களுடைய தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் அதற்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதாம் பாவம் செய்யும் போது ஆதாம் பார்த்து சொல்றார், உன் நிமித்தம் ஜனங்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள் சொன்னார் ஆண்டவர். ஆனாலும் கர்த்தர் நம்ம இந்த பூமியில இறங்கி வந்து அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஜீவனை கொடுத்து கர்த்தர் ரட்சிப்பை ஊற்றி இருக்கிறார். இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை என்னையும் கொண்டு இந்த சபிக்கப்பட்ட ஜனங்களை மீட்டெடுக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். என்னை கொண்டு ஜனங்களை ரட்சிப்பார். என்னை கொண்டு பெரிய விடுதலை இந்த தேசத்தில் கட்டளையிடுவார் என்று ஒவ்வொருவரும் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் நம்முடைய தேசத்தில் அவர் கட்டளையிட அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பலத்தை கொண்டு செய்ய போகிறோம். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும். காரணம் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்பா, என் நிமித்தமா எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ஒரு ஆத்மாவும் நரகத்துக்கு போகாதபடி ஆண்டவரே, பரலோகத்திலே ஆண்டவரே எங்களை பாக்கியவான்களாய் வைக்கும்படியா நாங்கள் பாடி அறிக்கை செய்திருக்கிறோமே. எங்கள் இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களையும் அப்பா பரலோகத்தில் பாக்கியவான்களா நீ நிறுத்துவீராக என்று சொல்லி ஜெபத்தோடு ஜெப சிந்தையோடு எல்லோரும் சேர்ந்து எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கதறுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துல ஒரு பெரிய விடுதலை நீங்க கட்டளையிடுவீராக. அப்பா, இப்போ வாங்கிறது ஒரு விடுதலை அல்ல ஆண்டவரே. நரகத்துக்கு போகாமல் ஆண்டவரே பரலோகத்துக்கு செல்லத்தக்கதாக நீர் எங்களுக்கு தருகிற அந்த விடுதலை தான் மேலான விடுதலையா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு நீர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறது. இந்த வேளையை நாங்கள் ஒன்று கூடி அப்பா எந்தெந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்கிற தேவனாய் இருக்கிறீரே. இந்த வேளையிலே ஆண்டவரே நாங்கள் உண்மையாய் நோக்கி பார்த்து நாங்கள் தேசத்திற்காக ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் சேமத்திற்காக, எங்கள் தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக, எங்கள் தேசத்துடைய எழுப்புதலுக்காக நாங்கள் கதறுகிறோம் ஆண்டவரே. என் தேவன் எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை நீங்க கட்டளையிடும்படியா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் நீங்க பெரிய காரியங்களை செய்வீராக என்று சொல்லி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்வோம். தேவா கதறுகிறோம், என் தேசத்தின் மேல் மனமிறங்கும். தேவா
நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. வறட்சிகள் நீங்குவதாக, சாபங்கள் நீங்குவதாக, விக்கிரக ஆராதனை நீங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேசத்தை விட்டு எல்லா சாபத்தின் கட்டுகளை உடைத்தெறிகிறோம் ஆண்டவரே. என் தேவனுடைய ரட்சிப்பு அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. என் தேவனீர் இறங்குவீராக. மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகட்டும், ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே எழுப்புதலை காணும்படியா எலியாக்கள் எழும்பட்டும், எலிசாக்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. பெரிய ஊழியக்காரர்களை நீ எழுப்புவீராக. சர்வ வல்லவருடைய ஆளுகை நாங்கள் காணட்டும் ஆண்டவரே. உமது ஆளுகை எங்கள் தேசத்திலே காணப்படட்டும் ஆண்டவரே. என் தேவன், நீங்க பெரிய காரியங்களை செய்வீராக. என் தேசத்திலே மனம் இறங்கும் எழுப்புதல். என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். இந்தியாவில் எழுப்புதல். என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். இந்த வேளையிலே கர்த்தாவே, நாங்கள் ஜெபமாய் உம்முடைய பாதத்தில் ஏறெடுத்துக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேசத்தை நீ இம்மட்டும் பெரிய வைத்து ஆண்டவரே. எல்லா தீமைகளுக்கும் எங்கள் தேசத்தை இம்மட்டும் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. என் தேவன், இனியும் நீங்க பாதுகாத்து வழி நடத்துவீராக ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவதாக, நிரப்பப்படுவதாக ஆண்டவரே. எல்லாம் உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் எங்கள் தேசத்தை விட்டு நீங்க அகற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கடந்த நாட்களில் அதிகமாய் எழும்பி கொண்டிருக்கிற விக்கிரக ஆராதனை முற்றிலுமாய் ஒழித்து போடும்படியாய் எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பை உருவாக்குவீராக ஆண்டவரே. மன கண்களை திறந்தருளுவீராக ஆண்டவரே. குருட்டாட்டம் பிடித்திருக்கிறவர்கள் கண்களை நீங்க திறந்தருளுவீராக. இந்த தேவன், ஒரு பெரிய விடுதலை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. இது நிமித்தமாய் சாபத்திலே வாழ்கிற ஒவ்வொருவரையும் நீ மீட்டெடுத்துக் கொள்ளுவீராக ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே, எங்களை ஒன்று கொட்டி சேர்த்திருக்கிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, யாரே எந்தெந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா, அவர்களுடைய விண்ணப்பங்களை, அவருடைய ஜெபங்களை நீங்க கேட்டு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் யார் என்னென்ன நோக்கத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அவருடைய உள்ளத்துல நீங்க பெரிய விடுதலை இந்த ஆராதனை மூலமா நீங்க கட்டளையிடுவீராக ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை மூலமா அவர் ஒவ்வொருவரோடு கூட நீங்க இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றோடு ஆண்டவரே, அவர்களுக்கு இதற்காக காத்து கொண்டு இருக்கிறார்களோ அப்பா, உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கட்டளையிடும்படியா அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய விடுதலை கட்டளையிடுவீராக. பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிய சுகத்தை நீங்க கட்டளையிடுவீராக ஆண்டவரே. அப்பா, தரித்திரத்துல காணப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் தேவன் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே, அப்பா, எங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீங்க பெரிய விடுதலை தர நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதுமுள்ள எல்லா காரியங்களும் உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மராத இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உட்கார்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இந்த விசேஷித்த ஆராதனை நாளிலே நாம் அவரவர் வீட்டிலே காணப்பட்டாலும் தேவன் நமக்குள்ளே தந்திருக்கிற ஒரு மனதிற்காக, ஐக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Though on this special day of worship we are at home, but the Lord has given us this oneness and fellowship. I praise the Lord for that. ஒவ்வொரு ஆண்டிலும் கடந்த ஆண்டுகளிலே ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்கு ஒரு விசேஷித்த பண்டிகை நாளாக இது காணப்படும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். You know that every year August 15th
is a important, like we celebrated like a important festival day. நாம் ஒரே ஆராதனையாக நடத்தி எல்லாருக்கும் மதிய உணவு கொடுத்து சந்தோஷமாய் நாம் கடந்து போவதை நம்முடைய வழக்கமாக கொண்டிருப்போம். And we used to have a special worship on that day, and we all had a fellowship, and we left after the worship. ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இந்த நாளிலே ஒருவேளை சூழ்நிலை நிமித்தம் நாம் ஒன்றாக சேர முடியாவிட்டாலும் ஒரு மனமாய் இந்த ஸ்தோத்திரம் யூடியூப் வழியாக நாம் தேவனை ஆராதிக்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். On this day, though we are not able to worship as a church, but through this online, through YouTube, we are able to worship the Lord. I praise the Lord and thank the Lord. ஜெபத்தோடு கூட காணப்படுங்கள். குடும்பத்தோடு கூட ஆராதனையிலே பயபக்தியோடு கூட பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். So we ask you with prayers to take part in this service along with the families. ஸ்தோத்திரம், இந்த வார கூட்ட ஒழுங்குகளை அறிவிக்கிறோம். I would want to announce the proceedings of this week. கடந்த வாரத்திலே 3 நாட்கள் அது காலை தியான கொடுகையை நாம் நடத்த முடியவில்லை. The last week we could not for 3 days do the morning devotion. ஸ்தோத்திரம், திங்கட்கிழமை காலையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் மறுபடியுமாக நம்முடைய காலை தியான கூட்டங்கள் வழக்கம் போல காலை 5:30 மணிக்கு நடக்கும். And from Monday till Thursday, as usual, our morning devotion will happen in the church. ஸ்தோத்திரம், 11 மணிக்கு எழுப்புதல் ஜெபம் நடைபெறும். And at 11 a.m. the revival prayer will happen. எல்லாரும் அந்த எழுப்புதல் ஜெபத்திலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். We encourage everyone to take part in this revival. எழுப்புதல் ஜெபம் மிக முக்கியம். The revival prayer is very important. நம்ம நல்லா பாடிட்டோம், எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும் என்று சொல்லி. We sang in the worship that let my eyes see the revival in India. ஸ்தோத்திரம், பாடிட்ட எழுப்புதல் வந்துராது. It not just we sing revival will happen. நீங்களும் நானும் எழுப்புதலுக்காக பிரயாசப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. You and me should worship and we should work hard for the revival. நாம் அந்த எழுப்புதல் ஜெபத்தை முக்கியப்படுத்தும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். So I encourage you to give importance to the revival prayer meeting. செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு சகோதரிகளுக்கான கூட்டம் நடைபெறும். And on Tuesday 10:30 will be the sisters prayer meeting. ஸ்தோத்திரம், மற்ற நாட்களிலே எந்த ஒரு ஆராதனை, வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், காத்திருப்பு கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் இருக்காது. உங்களுக்கு எல்லாமே யூடியூப் வழியாக நேரலையில் அனுப்பி வைக்கப்படும். And the other days there will not be the fasting prayer, neither the tarrying or the tarrying meeting will happen, but will have the online services on these days. ஸ்தோத்திர, ஜெபத்தோடு எல்லா கூட்டங்களிலும் நீங்கள் எல்லாரும் பங்கு பெறும்படி ஜெபத்திலே காணப்படும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். So we ask you to with prayers and to take part in this services. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. May the Lord bless and lead you. தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த காலை வேளையில எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும் என்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம். So let's bow down our heads and this day ask the Lord to speak to us. ஆண்டவரே எங்களோடு கூட இந்த காலை வேளையில நீர் பேசுங்க ஆண்டவரே. This morning Lord you speak to us. ஒரு ஊழியக்காரனுடைய மனுஷனுடைய சத்தத்தை கேட்கும்படி நாங்கள் கூடி இருக்கவில்லை. Lord, I am not here to listen to what the voice of the pastor is saying. கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படி உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். We are here to listen to your voice, Lord. நீர் எங்களோடு கூட பேசும்படி ஒப்பு கொடுக்கிறோம். Lord, you speak to us. மகிழ்ந்து களிக்கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிக்கூறு மகளே, பயம் வேண்டாம். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சொல்லலாமா? மகிழ்ந்து களிக்கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிக்கூறு மகளே, பயம் வேண்டாம். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்கிறவர் எங்களோடு கூட இருக்கிறீர். Lord, you can do great things in our lives. You are with us, Lord. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை, மாநிலத்தை, எங்களுடைய எல்லா தலைவர்களையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord, we surrender our nation,
our territories, and all the leaders in our nation, we give into your hands, எங்களுடைய Lord. தேசத்தின் தலைநகரத்தில் நடக்கிற சுதந்திர தின விழாவை கர்த்தரீர் ஆசீர்வதித்து வன்முறை தீவிரவாதங்களுக்கு விலக்கி அமைதலும் சமாதானமாக கர்த்தர் அந்த விழாவை நடத்தும்படி உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். Lord, the Independence Day celebration happening in our capital, we give it into your hands. You protect it from all terrorist activity and violence, and let it be peaceful, Lord. எங்களுடைய மாநிலத்தின் தலைநகரம் இருக்க சென்னையில் நடக்கிற இந்த சுதந்திர தின விழாவையும் கர்த்தர் ஆசீர்வதித்து முதல்வரையும் அமைச்சர்களையும் எல்லா அரசாங்க அதிகாரிகளுக்கும் நல்ல ஆலோசனை கருத்து கொடுத்து சமாதானமாய் காரியங்களை கர்த்தர் நடத்தி தரும்படி ஸ்தோத்திரம் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். And the celebration happening in our state in Chennai, we give it into your hands, and all the chief minister, the ministers, all the authorities, we give them into your hands. எந்தெந்த இடத்திலெல்லாம் இந்த சுதந்திர தின விழாக்கள் நடைபெறுகிறதோ எல்லா இடங்களிலும் ஒரு அமைதியிலும் சமாதானத்தையும் கர்த்தர் தந்து நீர் ஆண்டவர் அந்த இடத்துல தங்கியிருந்து காரியங்களை வாய்க்க பண்ணும்படி ஒப்பு கொடுக்கிறோம். And in all the places the celebration is happening, we give it in your hands. Let it be peaceful, and you take care of it, Lord. எங்கள் தேசம் ஒரு சுதந்திரம் பெற்ற தேசமாக விடுதலை பெற்ற தேசமாய் காணப்படும்படி எங்கள் மாநிலங்களில் அப்படிப்பட்டதான ஒரு விடுதலை சுதந்திரத்தை கர்த்தர் தந்து நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். Our nation and our territories, let it be liberated, and let them experience the freedom and deliverance, and we give it into your hands, Lord. காலை வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை கொண்டு எங்களோடு நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். And this morning, Lord, you speak to us through your word, and we will hear it, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. உங்கள் யாவருக்கும் திருச்சபையின் சார்பிலே சுதந்திர தின வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். And to all the people on behalf of the church, we wish you Independence Day greetings. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை சுதந்திரமாக ஆசீர்வதித்து நடத்துவாராக. May the Lord lead you with freedom and liberty. ஸ்தோத்திரம். சுதந்திரமாய் நீங்கள் காணப்பட கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. And may the Lord give you grace to have liberty. கடந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே தேவனுடைய செய்திக்காய் காத்திருந்த பொழுது கர்த்தர் இந்த வசனத்தை என் இருதயத்திலே வைத்தார். The last days when I was waiting in the presence of the Lord put this verse in my heart. அந்த வார்த்தைகளை வசனங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். And these words we are going to meditate on this day. யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let's turn to book of Joel chapter 2 verse 21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Fear not, O land, be glad and rejoice, for the Lord will do great things. தேசமே, தேசத்தின் ஜனங்களே, பயப்படாதீங்கள், மகிழ்ந்து களிகூருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். O land and people living in the land, be glad and rejoice, for the Lord will do great things. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று சொல்லி நிரப்பப்படுகிற சில ஆலோசனைகளை வார்த்தைகளை கடந்த வாரத்திலும் தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். The promise for this new month, the Lord had said that thy barn shall be filled, and he gave us a promise of filling, a fulfillment. கர்த்தர் நம்மை நிரப்பி வழிந்தோட பண்ணுகிற ஆசீர்வாதத்தை தருகிறவர் மாத்திரமல்ல, பயம் இல்லாமல் மகிழ்ந்து களிகூரச் செய்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord does not just give us a blessing of fullness and plenty. He is able to be with us, and he wants us to rejoice and be happy. இன்னைக்கு தேசத்திலே அநேக பயம் நிறைந்த சூழ்நிலைகள் காணப்படுகிறது. Today in the nation there is much fear. இன்னைக்கு எல்லா தேசங்களிலும் பார்க்கும்போது இந்த கொள்ளை நோயை குறித்த ஒரு பயம், என்ன ஆகுமோ, 3வது அலை 4வது அலை என்று வந்து கொண்டிருக்கிறதே, எப்படி இருக்குமோ, வேக்சின் போட்டவன் பயப்படுறான், போடாதவனும் பயப்படுறான், மிகுந்த பயமுள்ள ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் காணப்படுகிறோம். Today in our nation and in the world, the whole world is afraid of this plague, and they are thinking about this third wave, the fourth wave. The people who have put vaccination, who do not have vaccine, both are fearing. ஸ்தோத்திரம். தேசத்தின் தலைவர்கள் இதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் பயத்தோடு கூட காணப்படுகிறார்கள். And the leaders of the nation do not know how to face it. They are very much afraid. தேசத்தின் இராணுவத்தில் இருக்கிற அதிகாரிகள், இராணுவ வீரர்கள் அயல் நாட்டை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். And
the people in the army, the generals and the leaders in the army are afraid of the neighboring countries. எல்லா சூழ்நிலைகளும் பயம் நிறைந்த ஒரு அனுபவத்தோடு தான் காணப்படுகிறது. In all situations, the people experience fear in all situations. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். But to the children of the Lord is saying this: fear not, O land, be glad and rejoice, for the Lord will do great things. பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Fear not, be glad and rejoice, for the Lord will do great things. தேசம் என்ன செய்ய வேண்டும்? What should the land do? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read from Jeremiah chapter 22 verse 29. தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். O earth, 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 hear the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தையை கேள். Hear the word of the Lord. தேசம் மகிழ்ந்து களிகூறுவதற்கு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு, தேசம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து வர வேண்டியது அவசியம். For the nation to be glad and rejoice, for the Lord to do great things, they should hear the word of the Lord. நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே, குடும்பத்திலே, பிள்ளைகளை குறித்து எப்படிப்பட்டதான பயத்தோடு, பிரச்சனையோடு, எதிர்மறையான காரியங்களோடு நாம் காணப்பட்டாலும், உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். In our personal lives, in our family, regarding us, our children, we might be afraid of many things, but the Lord is saying, fear not, O land, be glad and rejoice. இன்னைக்கு தேசத்துல மாத்திரம் கொள்ளை நோய் குறித்த பயம் இல்லை, நம்முடைய குடும்பங்களிலும் அந்த பயம் காணப்படுகிறது. The fear of the plague is not only in the nation, but in our families also we have the fear. இரண்டு சகோதரிகள் அலைபேசியில பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். I was listening to about two sisters speaking over ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்த காரியம், நீ வேக்சின் போட்டுட்டியா, எப்போ வேக்சின் போட போற, என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று பயத்தோடு கூட அவர்கள் உரையாடி கொண்டிருந்ததை என்னால் கேட்க முடிந்தது. And I could hear them discussing that have you vaccinated, or when you do the vaccination, they were talking with fear. கர்த்தர் சொல்லுகிறாரு, எந்த கொள்ளை நோய் குறித்து நீ பயப்பட வேண்டாம், மகிழ்ந்து களிகூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். But the Lord is saying, fear not about any plague, be glad and rejoice, for the Lord will do great things. எந்த வியாதி, வேதனைகள், நோய்கள் நமக்குள்ளே காணப்பட்டாலும் பயப்படாதிருங்கள், மகிழ்ந்து களிகூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். You might have any disease among you or any weakness, but do not fear, the Lord is going to do great things. வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவராக நம்மோடு கூட இருக்கிறார். The Lord who has promised will not change, and he is with us. அவர் பெரிய காரியங்களை வரும் நாட்களிலே நம்மிலே செய்து அவருடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. And may he do great things in our life and glorify his name. இந்த பயப்படாதே என்கிற தலைப்பிலே அநேகந்தரை நான் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம். In the topic about fear not, we have meditated the word of the Lord many times. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். To Abraham the Lord said, do not fear, I am thy shield and the great big reward. ஈசாக்கை பார்த்து சொன்னார், உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை ஈசாக்கிலே கர்த்தர் நிறைவேற்றினதை நாம் அறிந்திருக்கிறோம். And we know the Lord said to Isaac that because of thy father Abraham, I am going to fulfill promises in your life and I am going to bless you. மனோவா கர்த்தரை முகமுகமாய் சந்தித்ததினாலே தான் மரித்து போய் விடுவோம் என்ற பயத்தோடு காணப்பட்டார். அவரை பார்த்து கர்த்தர் சொன்னார், உனக்கு சமாதானம், நீ பயப்படாதே, நீ சாவது இல்லை என்று சொன்னார். And to Manoah, when he met the Lord along with the family, he was afraid that he was going to die, but the Lord said, peace be unto you, do not fear. ஸ்தோத்திர. யாக்கோபை பார்த்து சொன்னார், பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. And to Jacob he said, fear not, thou shalt not be ashamed. மரியாளை பார்த்து கர்த்தர் சொன்னார், பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். And to Mary he says that do not fear, you have found grace in his sight. பயப்படாதே என்று கர்த்தர் சொன்ன அத்தனை வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகளும் உங்களுக்கு எனக்கும் அது சொந்தமாக அது காணப்படுகிறது. And whenever the Lord said fear not, all the promises
are an inheritance for you and me. ஸ்தோத்திரம். அந்த பயப்படாதே என்கிற தலைப்பில் சில காரியங்களை வேகமாக நேரத்தோடு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். And this topic, fear not, I would want to meditate on a few verses today. ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let's turn to book of Isaiah chapter 41 verse 10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். Fear not thou, for I am with thee. Be not dismayed, for I am thy God. I will strengthen thee. Yes, I will help thee. Yes, I will uphold thee with the right hand of my righteousness. நீ பயப்படாதே, Fear not thou, நான் உன்னுடனே இருக்கிறேன். for I am with thee. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord is with us. எந்த கொள்ளை நோய் குறித்து நாம் பயப்பட வேண்டாம். Let us not be afraid of any plague. எந்த குறைவுகளை பார்த்து நாம் பயப்பட வேண்டாம். Let's not fear about any shortcomings. எந்த சூழ்நிலைகள் எதிர்மறையாய் காணப்பட்டால் அது குறித்து பயப்பட வேண்டாம். Any situation against us, let us not be fear. அதோ சபை அடைக்கப்பட்டதே ஊழியம் இல்லையே என்ற ஊழியக்காரர்கள் கலங்க வேண்டாம். And the ministers of God, the church is locked down. Do not be afraid of ஸ்தோத்திர. that. கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். The Lord is saying, fear not, for I am with thee. கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். The Lord is with us always. ஸ்தோத்திர. எங்க போனாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். Wherever we go, the Lord is with us. இன்றைக்கு மறுபடியும் அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறார். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். And today the Lord is again confirming the word, fear not, for I am with thee. ஸ்தோத்திர. இது ஒரு பெரிய வாக்குத்தத்தம். அதிக முறை நாம் அந்த காரியங்களை தியானித்திருக்கிறோம். ஒரு முறை கூட அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் கடந்து போக விரும்புகிறேன். This is a very important promise. We have meditated on this many times. I would want to remind you again today. நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், The Lord who said, I am with thee, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கிறார். he has also said, be not be dismayed, for I am thy God. திகையாதே, நான் உன் தேவன். He has said, be not be dismayed, I am your God. நான் உன்னை பலப்படுத்துவேன். I will strengthen thee, he கர்த்தர் says. சொல்ற, நான் உன்னுடனே இருக்கிறேன். The Lord says, I am with thee. நான் உன்னுடைய தேவன். I am your God. முதலாவது நான் உன்னை பலப்படுத்துவேன். First I will strengthen you. வசனம் சொல்லுகிறது, பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். The word says, his strength shall be made perfect in சோர்ந்து weakness. போகிறவனுக்கு அவர் பலன் தருகிற தேவன் என்பதை நாம் வாசித்திருக்கிறோம். We have read that he gives strength to the poor and the weak. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்பதை ஸ்தோத்திர வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை அறிந்திருக்கிறோம். And we also read that the people who wait on the Lord shall renew their strength. பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே கடந்து வரும் பொழுது ஒரு புது பலனை தேவ ஆவியானவர் நமக்கு தருகிறார், நம்மை சாட்சிகளாய் நிறுத்துகிறார் என்பதையும் நாம் வாசித்திருக்கிறோம். And we also read, when the Holy Spirit comes upon us, we shall receive power and we shall be glorified. அவர் நம்மோடு கூட இருந்து நம் தேவனாய் இருந்து முதலாவது நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். So he is a Lord who is with us to strengthen us first. தமது ஜனத்திற்கு அவர் பலன் கொடுப்பார். He gives strength to his people. நீங்களும் நானும் அவருடைய ஜனமாய் முதலாவது காணப்பட வேண்டும். So first thing, you and me should be his people. பலவீனத்தோடு இருக்கும் பொழுது அவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிற அனுபவத்தில் நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். So when you are weak, we should have experience of calling upon him. சோர்ந்து போகிற சூழ்நிலையில கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். When we are depressed, we should have experience of looking in his presence. கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள எனக்குள்ளே காணப்பட வேண்டியது அவசியம். So we should have experience of waiting on the Lord and praying to him. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களாக தேவ பலனை நீங்களும் நானும் சுதந்திரிக்க வேண்டியது அவசியம். So the Bible says the Holy Spirit comes upon us, you shall receive power. We should have the experience of receiving the Holy Spirit in us. உன்னுடனே இருக்கிறேன், நான் உன் தேவன் என்று சொன்னவர் முதலாவது நம்மை பலப்படுத்துகிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். The Lord who says, I am with thee, I am thy God, he says, I will strengthen thee. இரண்டாவது சொல்றார், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். Second thing he says, I will help thee. அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிற உதவி செய்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். He is a Lord who helps us. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு உதவிகளை செய்திருக்கிறாரு. என்ன சொன்னீங்கன்னா, இன்றைக்கு முழுவதும் கர்த்தர் எனக்கு செய்த உதவிகளை, நன்மைகளை, சகாயத்தை நான் சொல்லிக்கொண்டே காணப்படுவேன். அப்படியான நன்மைகளை கர்த்தர் என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே, குடும்பத்திலே, ஊழியங்களிலே அவர் செய்திருக்கிறார். You know, the Lord has helped me many times, helped you many times. If you allow me, I can say the full day, I can say, testify how he has helped me and with goodness in every walk of my life. தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்மை கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். So children of the Lord,
the Lord will never put us to shame. வேதம் சொல்கிறது என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. The Bible says, my people shall never be ashamed. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. Those who wait on the Lord shall never be ashamed. அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிற உதவி செய்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். He is a Lord who helps us at all times. அதனாலதான் தாவீது சொல்றார், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று கேட்கிறார். Therefore David says, the Lord is my shepherd and I shall not want. What can man do to me? ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். The Lord is my helper, I shall not be afraid. ஸ்தோத்திரம். நான் எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட மாட்டேன். மனுஷனோ சத்துருவோ பிசாசோ என்னை ஒன்றும் செய்ய முடியாது. I will not be afraid of anything. What can man or the devil do to me? உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், The Lord who has said, I am with அவர் thee. உன் தேவனாய் இருக்கிறார். He is your God. அவர் உன்னை பலப்படுத்தி நடத்துகிறவராய் இருக்கிறார். He is a Lord who strengthens you. உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். And he is a Lord who helps you. உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். He is a Lord who helps you. அதான் ஃபாதர் பாடினார், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி அவர் பாடின பாடலை நாம் அதிகம் தர பாடி இருக்கிறோம். Therefore we sing that, I look upon the rock from where my help comes. உதவி வரும் கண்மலையாக நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Our Lord is a rock and a mountain from where my அவர் help நமக்கு comes. உதவி செய்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். He is the Lord who helps us. இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, And the last part of this verse என் is like this. நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன். I will uphold thee with the right hand of my righteousness. நான் உன்னுடனே இருக்கிறேன், I am with thee. திகையாதே, நான் உன் தேவன். Do not be dismayed, I am your God. நான் உன்னை பலப்படுத்துவேன், I will strengthen thee. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், I will help thee. என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன். And I will uphold thee with my right hand of கடந்த righteousness. நாட்களில் காலை தியான கூடுகையில் நாங்கள் தேவனுடைய வலது கரத்தின் ஆசீர்வாத நன்மைகளை தியானித்தோம். நீங்களும் சிலர் அதை கேட்டிருப்பீர்கள். The last week we meditated on the blessings in the right hand of the Lord, and you are aware of it. வலது கரம் நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. The right hand takes care of us. வலது கரம் மகத்துவத்தில் சிறந்ததா இருக்கிறது. The right hand is very strong in glory. ஆண்டவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யக்கூடியதா இருக்கிறது. And his right hand is very mighty and அவருடைய powerful. வலது கரம் நம்மை ரட்சிக்கிறதா இருக்கிறது. And his right hand saves us. அதனால கர்த்தர் சொல்றார், என்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். Therefore the Lord says, I will uphold you with the right hand of அவருடைய வலது righteousness. கரத்தினால நம்மை தாங்கி நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். So the Lord who upholds us with his right hand who is with us. முதலாவது காரிய கர்த்தர் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். So first the Lord says, fear not, I am with thee. உன் குடும்பத்தோடு கூட இருக்கிறேன். I am with your family. உன் பிள்ளைகளோடு கூட இருக்கிறேன். I am with your children. உன் வேலைகள் வியாபாரங்களோடு இருக்கிறேன். I am with your job. and உன்னுடைய business. சபையோடு ஊழியங்களோடு இருக்கிறேன். I am with the church. உங்களுடைய and ஊழியக்காரர்களோடு கூட இருக்கிறேன். I am with the ministers of God. தேவன் அவர் நம்முடைய தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். And he is our God, he is with us. அவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். He is a Lord who strengthens us. நமக்கு சகாயம் பண்ணுகிறவராய் நம்மோடு கூட He இருக்கிறார். is a Lord who helps us. அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறவராக கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். And he is a Lord who upholds us with his right hand of righteousness. இரண்டாவது, பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்ன? The second promise when the Lord says, do not fear. ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கலாம். Let's turn to book of Isaiah chapter 41 verse 13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். For I the Lord thy God will uphold thy right hand, saying unto thee, fear not, I will help thee. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். Fear not, the Lord says, I will help thee. உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் தேவன் என்று முதலாவது சொன்னாரு. First the Lord said, I am with thee, I am your God. இந்த இடத்துல சொல்றார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். Here the Lord says, I will help thee. அவர் நமக்கு துணையாய் இருந்து நம்மை நடத்த போறார். Our Lord is going to be with us and help us. உலகத்துல துணையாய் வந்தவர்கள் நம்மை ஸ்தோத்திரம் வித்தியாசமான முறையில் நடத்தி நம்ம விட்டு தூரமாய் போயிருந்தாலும், There might be many people in the world who would have helped us, they would have been with us, then they would have left us. இவங்க நமக்கு துணையா இருப்பாங்க, உதவி செய்வாங்க, நமக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு நாம் நினைத்த மக்கள் நம்ம விட்டு தூரமாய் போயிருந்தாலும், And we would have depended on people who will help us, who will be supporting us, but they would have left us. கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். But the Lord is saying,
I am with thee to help you. வேதத்துல படிக்கும்போது உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வாசிக்கிறோம். In the Bible we read the Lord is a helper is with the righteous. உத்தமர்களாய் நம்ம இருக்கும்போது கர்த்தர் நமக்கு துணையா இருப்பாரு. If we are righteous, the Lord is going to be with us. பயப்படாதே, உனக்கு நான் துணையாய் நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். So the Lord says, do not fear, I will help thee. நான் உனக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தையில நான் வாசிக்கிறோம். We read in the Bible that I am thy shield and I am a very big reward for you. அவர் நமக்கு துணையாயும் கேடகமாய் நம்மோடு கூட இருக்கிறார். He is with us as a shield and a helper. நமக்கு துணை செய்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிற தேவனாக உங்களோடு என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். Our Lord is not just a helper for us, but he is a Lord who protects us. அநேகர் சொல்லுவாங்க, ஐயா எங்களுக்கு துணை யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, எங்களை கவனிக்க யாரும் இல்லை, எங்களை விசாரிக்க யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். Many of you feel that you don't have anybody to help you, anybody to support you, anybody to inquire you, but the Lord is saying, I am there to help you. ஸ்தோத்திரம். உனக்கு பாதுகாப்பை கொடுக்கிற தேவனாக துணையாய் உன்னோடு கூட என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். So the Lord is there to give you a protection and a help for you. ஸ்தோத்திரம். 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும்போது, And in the book of Psalm 17th verse we read like this. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். But I am poor and needy, yet the Lord thinketh upon me. Thou art my help and my deliverer. Make no tarrying, O my God. தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். Thou, O Lord, are my help and my deliverer. ஆண்டவர் நமக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார் என்று வாசித்தோம். We read that he is our help and our shield. அவர் நமக்கு துணையும் நம்மை விடுவிக்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். He is also our help and a deliverer for us. ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். He is a Lord who is with us to deliver us. எப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் எதிர்மறையான சூழ்நிலைகளுக்கு நேராக நாம் கடந்து போனாலும் அவர் நம்மை விடுவிக்கிறவராக நம்மோடு கூட இருப்பார். Though many situations may be against us, but he is a Lord who delivers us. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கிறோம். We know the life of Shadrach, Meshach and Abednego. அவர்கள் 3 பேரும் வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். நீர் வைத்திருக்கிற சிலையை நாங்கள் வணங்க போவது இல்லை என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்ற வைராக்கியத்தோடு கூட அவர்கள் பேசினார்கள். And they were very zealous for their God and they did not bow down to the statue which the king had அவர்களுக்கு made. கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த வாய்ப்பையும் அவர்கள் தட்டி கழித்து விட்டார்கள். And they were given a last chance, but they did not agree to it. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் விடுவிக்காமற் போனாலும் நீர் வைத்திருக்கிற சிலையை நாங்கள் வணங்க போவது இல்லை என்ற வைராக்கியத்தோடு கூட அவர்கள் காணப்பட்டார்கள். They said with zeal that the Lord whom they worship will deliver them, and even if he does not deliver them, they will not bow down to the statue. ராஜாவுக்கு மகா கடும் கோபம் வந்தது என்று வேதத்தில் படிக்கிறோம். We read in the Bible that the king was very much angry. ஸ்தோத்திரம். 7 மடங்கு அக்கினியை சூடாக்கினார்கள். அந்த 7 மடங்கு சூடான அக்கினியில அவனை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போட்டார்கள். And the furnace was heated 7 times more, and they put them in that furnace. ஸ்தோத்திரம். அந்த போன 3 பேரும் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை ராஜா கண்டார். And those 3 people, they were with deliverance moving around in the furnace. The king saw it. 4வது ஒரு ஸ்தோத்திரம், மனு புத்திரனை கண்டாரு. அவருடைய சாயல் தேவ புத்திரனுடைய சாயலை போல இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says the king saw a 4th person whose image was like the Son of God. நம்முடைய தேவன் நமக்கு துணையும் விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். The psalmist says that Lord is our helper and he is able to deliver us. அவர் நம்மை விடுவிக்க வல்லவர், ராஜாக்களுக்கு விடுவிக்க வல்லவர், அக்கினி சூளைக்கு சிங்க கவிக்கு நம்மை விடுவிக்க வல்லவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், விசுவாசித்திருக்கிறோம். And we believe and we know that he is a Lord who can deliver us from the furnace, from the kings, from the lion's den. தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்ம வாக்குத்தத்தத்தை, வசனத்தை பிடித்துக்கொண்டு ஒரு வைராக்கியமுள்ள ஜீவியம் செய்யும்போது கர்த்தர் நமக்கு துணையும் நம்மை விடுவிக்கிற தேவனுமாய் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். So children of the Lord, when we are zealous for the Lord and lead a life according to the zeal for the Lord is able to deliver us. ஆண்டவர் எங்களுக்கு துணையும் எங்களுக்கு பாதுகாப்புமாய் இருந்து எங்களை நடத்துவீராக. Lord, you be with us as a
helper and protect us, Lord. ஆண்டவர் எங்களுக்கு துணையும் எங்களை விடுவிக்கிறவருமாய் எங்களோடு இருந்து எங்களை நடத்தும் என்று கர்த்தரிடத்தில் இந்த காலை வேளையில நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். So this morning let us surrender to the Lord, that let him be a helper for us and deliver us. மூன்றாவது பயப்படாதே என்று கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? The third promise, when Lord said fear not. ரூத்தின் சரித்திரம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let's turn to book of Ruth chapter 3 verse 11. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரால் எல்லாரும் அறிவார்கள். And now my daughter, fear not, I will do to thee all that thou requirest, for all the city of my people doth know that thou art a virtuous woman. பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். Fear not, for I will do thee all that thou requirest. முதலாவது கர்த்தர் சொன்னார், பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். First the Lord said, fear not, I am with thee. இரண்டாவது சொன்னார், நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன், பயப்படாதே. So he said, fear not, I will help thee. மூன்றாவது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன். Fear not, I will do all that thou require. இந்த சரித்திரத்தை நம்ம குற்று நோக்கி கவனிக்கும் பொழுது வேத பண்டிதர்கள் போவாசை கிறிஸ்துவுக்கு நிழலாகவும் ரூத்தை சபைக்கு நிழலாகவும் ஒப்பிட்டு பேசுகிறதை வாசித்திருக்கிறோம். And this verse, when we meditate this book, we know that Boaz is like Christ, and Ruth is like the church. கிறிஸ்துவானவர் சபையை பார்த்து சொல்றாரு, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். So Christ is saying to the church that I will do all that required. கர்த்தர் நமக்கு வேண்டியபடி எல்லாம் செய்ய போகிறார். So the Lord is going to do all that we require. கடந்த வாரத்தில் தான் படித்தோம், அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். Last week we saw that he's filling everything with everything. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். உனக்கு வேண்டியபடி எல்லாம் என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கர்த்தர் செய்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். A Lord who is able to fill all in all is going to do whatever you require. உனக்கு வேண்டியபடி எல்லாம் கர்த்தர் செய்ய போறார். He's going to do whatever you require. நாம் என்ன செய்யணும்? What we should do? மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let's turn to book of Matthew chapter 7 verse 7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். Ask and it shall be given you, seek and you shall find, knock and it shall be opened unto you. ஸ்தோத்திரம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். It is written, ask and it shall be given to you. கேட்கணும் ஆண்டவரிடத்துல. We should ask to the Lord. கேளுங்கள், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கல, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசுவே சொன்னார். Lord Jesus said that till now you have not asked anything in my name, ask and that you will receive that your joy be full. இன்னைக்கு अनेक பேர் ரொம்ப பெரிய விசுவாசிகள், விசுவாசத்துல வளர்ந்தவங்க சொல்லுவாங்க, என் தேவை என்னதென்று அவருக்கு தெரியாதா, பரமபிதா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறதே, ஆனால் நான் கேட்க மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன் என்று சொல்லுவார்கள். So today many of the people who are very seniors in the faith life, they say that doesn't the Father knows what I require, so I will not ask. ஆண்டவர் சொல்றார், நீ கேட்டா உனக்கு கொடுப்பேன். But the Lord is saying, if you ask, it shall be given unto you. 8ஆம் வசனத்துல நான் வாசிக்கும் போது, In the 8th verse we read like this, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். For everyone that asketh will receive. நீங்களும் நானும் கேட்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளுவோம். So when we are going to ask, we are going to receive it. உனக்கு வேண்டியபடி எல்லாம் கர்த்தர் செய்வாரு. The Lord will do all you require. நீ துப்பட்டியை தூக்கி போட்டு போத்திட்டு தூங்கிட்டு இருந்தா கர்த்தர் கொடுக்க மாட்டார். But if you are going to you're going to sleep with the cloth on, you cannot do anything. ஸ்தோத்திர. கர்த்தரிடத்துல கேட்கணும். You should ask for the Lord. ஆண்டவரிடத்துல கேட்கணும், கர்த்தர் நம்ம கேட்கணும்னு அவர் விரும்புறாரு. The Lord expects us to ask to him. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், And whoever asks receives it. தேடுகிறவன் கண்டடைகிறான், And whoever seeketh findeth. தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. And whoever knocketh, it is open. ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுப்பார், வேண்டியதெல்லாம் கொடுப்பார், எல்லாவற்றால் நிரப்புவார் என்பது யாருக்கு பொருந்துனா கேட்கிறவனுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். So the Lord is going to give everything for everybody, but for whom it is applicable, it is for everyone who asks. ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து குடும்பமாக, தனி நபராக, பிள்ளைகளாக, ஸ்தோத்திர சபையாக ஆண்டவரை நோக்கி கேட்கிற ஒரு அனுபவத்தில் நாம் கடந்து வர வேண்டும். So we as a family
should have, as in personally, also have an experience of sitting in the presence of the Lord and asking Him in prayers. கேட்கிறது என்பது ஜெபத்தை குறிக்கிறதா இருக்கிறது. And here, what does it mean by asking? It refers to the prayer. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல ஜெபம் இல்லை, ரொம்ப வருத்தத்தோடு நான் சொல்லுகிறேன். In many of the families, there is no prayer. I'm saying it with much sorrow. ரொம்ப பிஸியா பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப ஆபீஸ்க்கு சாப்பாடு கட்ட இருந்த அந்த பிஸி ஷெட்யூல்ல கூட அநேகர் ஜெபங்கள்ல கலந்து கொள்வாங்க. இன்னைக்கு எதுவுமே கிடையாது, ஆனாலும் ஜெபங்களுக்கு வருவதற்கு ஜெபிக்கிறதற்கு இன்னைக்கு அநேகருக்கு சோர்வு, பிரச்சனை, கஷ்டத்தோடு கூட காணப்படுகிறீர்கள். And even when you had to send children to school, your husband to office, you had a lot of work, but we did have time for God and we attended prayers. But today all these things are not there, but because we are upset and in sorrow, we don't pray. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு பிஸியான நேரத்திலும் கூட காலை ஜெபத்துல 30 பேர் வருவாங்க. And even when we were very busy in the morning devotion, nearly 30 people came. ஆனா இன்னைக்கு 20 பேர் வர்றதுக்கு ரொம்ப யோசனையா இருக்கிறது. வந்து போற ஜனங்களை குறித்து ரொம்ப வருத்தப்படுகிறேன். பாவம் வயசானவங்க எல்லாம் காலையில உற்சாகமாய் வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். But today even 20 people are unable to come. It is only the people who are very elderly, they attend. கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்வான். Only if you ask, you will receive. உனக்கு வேண்டியபடியெல்லாம் கர்த்தர் செய்வார்ன்றதுக்காக நீ உட்கார்ந்து இருக்க கூடாது. நீ கர்த்தருடைய சமூகத்துல வந்து அவரை நோக்கி கேட்கிற ஒரு அனுபவத்துல கடந்து வர வேண்டும். So you should not think that the Lord is going to do everything you require, but we should sit in His presence and ask about it. ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்து நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு வாய்க்க பண்ணி நம்மை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் உங்களோடு என்னோடு கூட அவர் இருக்கிறார். So if you are going to ask according to His will, definitely the Lord will fulfill everything and He is able to bless you very much. முதலாவது பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னார். So first the Lord said, fear not, I am with thee. இரண்டாவது பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னார். The Lord said secondly that fear not, I will help thee. மூன்றாவது பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் கர்த்தர் செய்ய போறார். And the third thing Lord says, fear not, I will do all that you require. கடந்த வாரத்துல சொன்னதை மறுபடியும் சொல்றேன். உங்க தேவை என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க கேட்கறதெல்லாம் கர்த்தர் கொடுப்பாரு. And like I said in the last week, I don't know what you require, but whatever you ask, the Lord will give it to you. ஏன்னா நம்ம ஆண்டவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். Because our Lord is a Lord who is going to fill all in all. என்னென்னலாம் கேக்குறீங்களோ எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார். Whatever you ask, the Lord will definitely give you. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். And everyone that asketh will receive it. கேளுங்கள், உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் கர்த்தர் செய்வார். And so you ask, the Lord will do what you இது require. வேண்டி இருக்குதேன்னு பயப்படாதீங்க. கர்த்தர் சமூகத்துல உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் கர்த்தர் செய்வார். You have much requirements, but don't be afraid. Sit in His presence and ask, the Lord will do it. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். The last point I would like to tell you is, ஸ்தோத்திரம். வாசிங்கள் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். let's turn to book of Luke chapter 1 verse 13. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. But the angel said unto him, fear not, Zacharias, for thy prayer is heard, and thy wife Elizabeth shall bear thee a son, and thou shalt call his name John. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. Fear not, for thy prayer is heard. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வேண்டுதலை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். Our Lord is a Lord who listens to our prayers. இந்த பகுதியினுடைய முந்தின வசனங்கள்ல பார்க்கும் பொழுது எந்த இடத்துல இந்த சகரியா அவர் ஜெபித்ததாக வேதத்தில் எழுதப்படவில்லை. And if you read this chapter, the previous verses, it's not written that Zacharias prayed to the Lord. அவர் ஒருவேளை முன்னமே ஜெபிச்சிருப்பாரு. He might have prayed before to the Lord. அவர் பின்னால தூதனோடு பேசும்போது காரியங்களை பார்க்கும்போது தான் வயது சென்றவன், மனைவியும் வயது சென்றவள் என்று சொல்லுகிறதுனால அவர் ஜெபம் பண்றதை நிறுத்தியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். And because we read that he says to the angel that I am old and my wife is old, so I believe that he might have stopped praying. உலகத்தால அவர்களுக்கு பிள்ளை கொடுக்க முடியாது, மருத்துவத்தால அதை செய்ய முடியாது. And as per the world or medicine, they cannot have a child. நான் தாழ்மையோட விசுவாசிக்கிற காரியம் என்னன்னா, இனிமேல் ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம ஜெபிக்க வேண்டாம்னு அவர் விட்டுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். And I humbly believe that he might have thought that let's not pray to the Lord. It is not possible. ஆனா கர்த்தருடைய தூதன் சகரியாவை பார்த்து என்ன சொல்றாரு? But what does the angel of the Lord say to Zacharias? பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. He says, fear not,
for thy prayer is heard. இதுவரைக்கும் நீங்க என்னென்ன ஜெபத்தை கேட்டு ஜெபிச்சு சீ போன்னு விட்டுட்டீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். So if you have prayed to the Lord for much about certain thing and you left it, that thing the Lord is going to fulfill. அநேகர் இப்படிப்பட்ட சாட்சி சொல்லுங்க, எவ்வளோ நாளா இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்றேன் பாஸ்டர், இது முடியவே மாட்டேங்குது, நான் ஜெபிக்கிறதே விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. Many of us we testify that I have prayed for this much time, but now I think it's not possible, so I left it. நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபிக்க விட்டுட்டீங்களோ அந்த காரியத்துக்கு தான் கர்த்தர் சொல்றார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. So for what thing you have left praying, the Lord is saying, for that thing your prayer is here. நீங்க முன்னால என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் ஜெபிச்சிட்டு இருந்தீங்களோ எல்லா உங்களுடைய ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் தர போறார். So for whatever things you were praying before, the Lord is going to answer those prayers. உன் வேண்டுதல் கேட்கப்படுகிறது. Your prayer is being heard. ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணாம இருக்கலாம், Maybe today you are not praying. நீங்க முன்னால ஜெபித்த ஜெபங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு பதில் தர போறார். So whatever you have prayed before, for that the Lord is going to answer today. உடனே சகரியா சொன்னார், வாய்ப்பே கிடையாது, எனக்கு வயசாயிடுச்சு, என் மனைவிக்கு வயசாயிடுச்சு, ஸ்தோத்திரம், வாய்ப்பு இல்லையே தூதனே இப்படி சொல்றியேன்னு கேட்கிறாரு. So immediately Zacharias said that I am old, my wife is old, it is not possible, he thinks. தூதன் சொல்றார் அவரிடத்துல, So the angel says to him, நீ இதை விசுவாசிக்காதனால இது நிறைவேறுற வரையிலே ஊமையனாய் இருப்பாய். so the angel said, you do not believe this, so till this happens you shall be dumb. நீங்க விசுவாசியாம போனா உங்களையே கர்த்தர் ஊமையாக்கிடுவார். So if you don't believe, the Lord might make you also dumb. என்ன பாஸ்டர் நல்ல நாளாவது இப்படி சொல்றாரு, சுதந்திர தினத்திலேன்னு சொல்லாதீங்க, வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். So don't think the pastor is telling on this Independence Day like this. What the verse says, I'm telling you. உங்கள் வேண்டுதலை கர்த்தர் கேட்கிறார். The Lord is going to answer your prayers. கண்ணீரோடு கூட எசேக்கியா ராஜா ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். And when King Hezekiah prayed with tears, the Lord heard his prayers. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோடு 15 ஆண்டுகளை கூட்டுவேன், 3ஆம் நாளில் நீ ஆலயத்துக்கு போவாய் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் உடனடியாக பதில் தரப்போகிறார். So today, like the Lord answered Hezekiah's prayer and said that I'm going to increase your life by 15 years, today the Lord is going to answer your prayers today. நம்முடைய வேண்டுதலை கேட்கிற தேவன். The Lord is a Lord who hears our prayers. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. In the Bible we read, when Job prayed for his friends, the Lord turned away the captivity of இன்றைக்கு Job. நாம் வேண்டுதல் செய்ய போகிற எல்லா வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் தர போகிறார். நீங்க ஜெபிக்கிற உங்கள் சிநேகிதருக்கு விடுதலை கொடுக்க போறாரு, உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். And whatever we are praying for, the Lord is going to answer, and he is going to deliver your friends as well as he is going to deliver you. எல்லா நம்முடைய சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிக்க போறார். The Lord is going to remove all our captivity and bless us. உங்களுடைய முன் நிலைமை பார்க்கிலும் உங்களுடைய பின் நிலைமை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். The Lord is going to bless your latter days than your former days. முன்பு இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். And whatever you had before, the Lord is going to give you twice as much. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. Fear not, for thy prayer is heard. நான் ஜெபிக்க முடிச்சிட்டேன், ஜெபிக்கத்தே மறந்துட்டேன்னு என்னென்ன காரியங்கள் இருக்கிறீங்களோ அந்த எல்லா காரியங்களை வரும் நாட்களில் கர்த்தர் வாய்க்க பண்ண போறார். So whatever you are saying that I have stopped praying or I am forgetting to pray, the Lord is going to fulfill everything in the future. விசுவாசித்து அதை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். So believe and inherit the promise. ஸ்தோத்திரம். சகரியாவுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்த தேவன் உங்களுடைய என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தருவார். So the Lord who answered the prayer of Zacharias will answer your prayer and my prayer. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். O land, fear not, be glad and rejoice, for the Lord will do great things. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, fear not, I am with thee. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, fear not, I will help thee. பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, fear not, I will do all that thou பயப்படாதே, requires. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். And the Lord says, fear not, thy prayer is here. எந்த சூழ்நிலை குறித்தும் பயப்பட வேண்டாம். தேவ சமூகத்தில் காத்திருங்கள், ஜெபியுங்கள். வரும் நாட்கள் சிறையிருப்பு மாறின நாட்களாக, முன் நிலைமையிலும் பின் நிலைமையில இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்ற நாட்களாக உங்களுக்கு எனக்கும் காணப்பட கர்த்தர் கிருபையை தருவாராக. So fear not about any situation,
but wait in His presence and pray to the Lord, and the Lord is going to deliver you from all captivity and bless you with twice as before. மகிழ்ந்து களிகூருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். So be glad and rejoice, for the Lord will do great things. பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord is saying, fear not. எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்கள். Do not fear about anything. அவர் உங்களோடு என்னோடு இருக்கிறார். Because He is with you and me. அவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். He is there to help you and உனக்கு me. வேண்டியபடி எல்லாம் செய்கிறவராய் இருக்கிறார். He will do all that thou requirest. எல்லா உன்னுடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் தந்து நடத்துகிறவராய் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். And our Lord is a Lord who answers all our prayers and fulfills our and blesses us. எல்லா தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். Let's bow down our heads and look to the presence of the தேசமே Lord. பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. O land, fear not, be glad and rejoice. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். For the Lord will do great things. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். For the Lord will do great things. நாங்கள் வாலிபர்களாக இருந்த நாட்களிலே When we were youth in our life, இந்த பாடல் MPS சபையின் மூலமாக எழுதப்பட்டு பாடப்பட்ட ஒரு பாடல். this song was written through the ACA church and we sang this song. MPA சர்ச். It was song sung by the MPA church. ஸ்தோத்திரம். என்னுடைய வாலிப நாட்களை இந்த பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போதே நான் நினைவு கூர்ந்து கொண்டிருந்தேன். And when I was singing this song, I remembered when I was a youth. ஸ்தோத்திரம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Fear not, O land, be glad and rejoice, for the Lord will do great things. உங்களில் என்னில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். The Lord will do great things in you and me. உங்களோடு என்னோடு கூட அவர் இருக்கிறார். He is the Lord who is with us. அவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். He is there to help us. நமக்கு வேண்டியதெல்லாம் தருகிறவராய் இருக்கிறார். He is the Lord who He gives everything for நம்முடைய us. எல்லா விண்ணப்பங்கள் வேண்டுதலுக்கு ஸ்தோத்திர பதில் தருகிற கேட்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். He is the Lord who listens to our prayers and answers all our prayers. பிதாவே, நீர் கொடுத்த நல்ல ஆலோசனையான வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, I thank you for this blessed word that you have given us, Lord. பயப்படாமல் மகிழ்ந்து களிகூறுகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you for giving us this experience of not to fear and be glad and rejoice. வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து எங்களை நடத்துவீராக. And according to your word and promise, do great things in our life, Lord. நாங்கள் பயப்படாமல் கர்த்தரையே நோக்கி இருக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கற்றுத் தந்ததற்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you for this experience of not to be afraid and look to the Lord always. சபைகள் அடைக்கப்பட்டாலும் ஆண்டவரே, அநேக எதிர்மறையான சூழ்நிலைகள் காணப்பட்டால் எங்களோடு இருக்கிற கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்குகிற, துணை செய்கிறவர், வேண்டியதெல்லாம் தருகிறவர், ஜெபங்களுக்கு பதில் தருகிறவராய் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். And we thank you, Lord, though that may be locked down, the churches are locked, but the Lord, you are with us, and you are with us to help us and fulfill everything, and you answer our prayers, Lord. எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. And Lord, you bless every family that are with us in this service, Lord. மகிழ்ந்து களிகூரச் செய்யுங்க. Lord, let them rejoice and be glad. கர்த்தர் பெரிய காரியங்களை ஒவ்வொரு நிறைவேற்றி நாமத்தை மகிமைப்படுத்தும். Lord, you do great things and glorify your name. வரப்போகிற புதிய நாட்கள், புதிய ஆண்டுகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். And let the coming days and the years be a blessing for us, Lord. சுதந்திரத்தின் ஆண்டாய் காணப்படட்டும். Let it be a year of liberty and deliverance, எங்கள் Lord. தேசங்களை, மாநிலங்களை உடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். Lord, we give our nation and our states, Lord. எல்லா எங்களுடைய பகுதிகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளை நோய்க்கு விலக்கி ரட்சித்து எங்களை கர்த்தர் நடத்துவீரா. And protect us from all this plague, and you save us, Lord. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவர் அன்பு, அபிஷேகம், ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், ஆளுகை நடத்துதல் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வருகை மட்டும் பாதுகாத்து பராமரித்து நடத்துவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Amen. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபங்களில் பங்கு பெறுங்கள், சகோதரி கூட்டத்துக்கு வாருங்கள், தொடர்ந்து எழுப்புதல் ஜெபத்தை முக்கியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். Praise the Lord. God bless you. Praise the Lord.